ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் புதுசு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோ போகலாம். இப்போ ரொம்ப நாளைக்கு போகிறது நம்ம வீடியோ போடுறோம். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொழும்பு அதாவது கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட் தான் பார்க்க போகிறோம். கொழும்பில் இருக்கிற கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட் தான் சிடிவி பஸ் ஸ்டாண்ட் அப்படி சொன்னால் தான் போல நிறைய பேருக்கு சிடிவி பஸ் ஸ்டாண்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது அரசாங்கத்துக்குரியது. அது மட்டும் இல்லை, அது முக்கியமான வீடியோ எடுத்த காரணம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, இப்போ டீசல் பெட்ரோல் விலை கூடியிருக்கு தான், அது உண்மை தான். உண்மையாக பஸ் கட்டணங்கள் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைவேட் பஸ்ஸில் 1500 போகுது. ஆனால் இந்த புக்கிங் பண்ணுற ஆட்கள் இருக்காங்க தானே, 350 ரூபா வச்சு புக்கிங் பண்ணுறாங்க. கொஞ்சம் நீங்கள் ஒரு 200 வச்சு புக்கிங் பண்ணால் பரவாயில்ல, இவ்வளோ காசை வச்சு புக்கிங் பண்ணி எடுக்காதீங்க மக்கள், பாவம். உண்மையாக அந்த பஸ் ஓனர்கள் கூட இப்படி கூட வைக்கல போல். இந்த புக்கிங் பண்ணுற ஆட்களுக்கு இவ்வளோ காசை கூட வைக்கிங்க. இந்த ப்ரோ கொஞ்சம் போயிருந்தேன் ஒரு அலுவலாக, உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணுவேன் ஏன் போயிருந்தாண்டு, அதை மட்டும் பாருங்கள். அடுத்தது உண்மையாகவே இப்போ நான் பார்த்தேன் அந்த வீடியோவில் ஃபுல்லாக, நம்மளோட சிடிவி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது தானே கொழும்பில் இருக்கிறது, அவ்வளோ அழகாக நீட்டாக அழகாக இருக்குது. ஆனால் அந்த கொஞ்சம் டொய்லெட்டுகளை தான் கொஞ்சம் பழைய மாதிரியே இருக்குது, அப்படியே இருக்குது. நம்ம போனவன்னு சொன்னால் டொய்லெட் கொஞ்சம் இதாக தான் இருக்குண்டு, அது மட்டும் கொஞ்சம் இதாகலை. மற்ற எல்லாமே அழகாக நீட்டாக இருக்குது. அதுக்குன்னு குறை சொல்ல வரல, நாங்கள் அதை சொல்கிறேன். அடுத்தது நீங்கள் இங்கேருந்து நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறோண்டா எப்படி பஸ் ஏறி மாறி போகலாம் டக்குன்னு போகிறதுக்குரியது, அதுக்கு எவ்வளோ செலவாகும் எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனல் புதுசு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இப்போ வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோ இதுதான் கொழும்பு ஒருத்தர் கொழும்பு காஞ்சி கிடக்குது. லொக்கேஷன் இல்லை அதுக்கு ஊர்களுக்கு ஆக்கள் லீவில் போனத பெரிய லீவ் உண்டு. லீவில் போனதில் ஆக்கள் இல்லை, நாளைக்கு ஆக்கள் வரும். நீங்கள் வேலைக்கு எனக்கு திறந்துட்டு தான் கொழும்பு தனியாக தெரிகிறேன். கொழும்புல ரெடி 6 வந்து போகிறேன். இதுதான் தனியாக வந்து தெரியும் கொழும்பு. இப்போயாவது கொஞ்சம் பெறத்தில் கொஞ்சம் ஆட்டோவில் ஆக்கிற கொஞ்சம் நடமாட்டம் ஆகி, காலையில் மதியம்லாம் இதோட மோசமாக இருந்துச்சு. பஸ்ஸே ஓடுல நாளைக்கு தான் பெருசாக பஸ் 10-15 லீவில் போன பாட்டியது. நாளைக்கு நைட்டு 6:40 அப்படி வியூ பண்ணுவாங்க. நைட் வியூ இது 300 க்ரௌண்ட். காலையில் காட்டுறேன். இது லோட்டஸ் டவர். முந்தநாத்து நம்ம கொழும்பு ஊருக்கு போகணும். நம்மளை புறவு வராரு, புறவை கூட்டிட்டு எல்லா பேரையும் கொண்டு புறவை கூப்பிட சம்மா போகிறோம். அந்த தடவை 11 மணிக்கு வீட்டுக்கு போகிறோம். அங்கே வந்து ஆளை கூட்டிட்டு அதுக்கு ஊருக்கு போகிறோம். முந்தநாத்து நம்ம தனியாக கொழும்புக்கு வந்தா அழுப்பண்டா. ரூமில் கிடந்த நேரத்துக்குள்ளா ஒருத்தரும் இல்லை, அவன் தனியாக வந்து பட்ட பாடி
எனக்கும் இதுதான் ஃபஸ்ட் தரம் கொழும்பு தனியாக வந்தது. மற்றபடியாக பொடியை வேலை வந்துடும். இந்த தான் தனியாக வந்திருக்கேன் கொழும்புக்கு நானே. வாராக்கள் இந்த ஆட்டோவில் வரும்போது ஆட்டோக்காரன் நடத்துக்கு போனால் விலையை கெடுத்து இருங்க. பாப்பம் வேறுங்கன்னு சொல்லுவாங்க. நம்பி தம்பி ஏறினா பெரிய வில்லொன்று தருவாங்க. விற்கிறதுக்கு வீடு வளம் இல்லை அப்படி சொல்லுவாங்க. வில்லெல்லாம் வேறு முதல்ல மாதிரி இல்லை. அது எனக்கு கெடுத்து இருந்தாச்சு. நேற்று காட்டுச்சு இப்போ மடத்தை ரூம் எடுத்துருந்ததெல்லாம். நம்மளுக்கு சிங்களம் தெரியாதா? நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் விரட்ட பார்க்கணும் ஆட்டோக்காரங்கெல்லாம். இந்த படத்தை ரோட்டுக்கு 4 ரோட்டை சுற்றி கொண்டு விட்டது இன்னொரு அமௌண்ட் கேட்கானுங்க. நடந்து போன 2 வருஷம் 3 வருஷம் நடந்து போயிட்டு அந்த ரோட்டே ஒரு அரை மணி தான் சுற்றி போட்டு ஒரு அமௌண்ட் கேட்கானுங்க. சரியாக வந்து பார்த்தோன்னா விரட்டி போடுவாங்க. பஸ் ஸ்டாண்ட் மாதிரி படத்தில் நல்லா கழி வச்சு சிட்டி வச்சுட்டான். பஸ் ஸ்டாண்ட் மாறுது. இன்னும் போகணும் பார்க்கணும். அந்த நேரத்தில் நோடியாக போய் எங்கெங்கே எந்த வசதிக்கு போகணுன்ட்டு எல்லாம் தேடி பார்த்து வச்சாச்சு. போய் வச்சு போட மட்டும்தான் வேலை இருக்குது. அங்கேயும் போய் கிடக்கும் 4 மணி செலவு. 1 மணிக்கு தான் ஆள் வருது. இப்போ அங்கே 8:30 டைம் பார்ப்போம். நம்ம ஊரில் ஒரு பரோட்டா 100 ரூபாய்க்கு 3 பரோட்டா. எங்களை பக்கம் ஒரு பரோட்டா 100 ரூபா. நேராக தெரியுது தனியாக பஸ் ஸ்டாண்ட். பிரேக் பஸ் ஸ்டாண்ட் போன ரோட்டை கடை போகணும். இந்த ஊரில் அந்த ஃபோனை பார்த்துட்டு அந்த வண்டியல் பக்கத்தில் வந்து மாறுவோம். அந்த மாற டீம் அந்த டீமில் 5 அளவு வந்து அப்படி மாறணும் வச்சாங்கடா அடித்து தூக்கி விடுவோம். அமைச்சே வைப்பாங்க. இந்த ஊரில் கொஞ்சம் பாட்டிக்கு இந்த வண்டியல் வாங்கினாங்க பக்கத்தில் வந்தது அந்த வெள்ளக்கோட்டாலையை மாறுவேன். இப்போ நம்ம இந்த சிடி பஸ் ஸ்டாண்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் அழகாக சொல்லிடுறேன். இந்த சிடி பஸ் ஸ்டாண்டு பார்க்குறது இப்போ அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களே இப்போ பார்ப்பீங்க. உண்மையாகவே அவ்வளோ அழகாக இருக்குது. இதை நம்ம எல்லாருமே அழகாக துப்புரவாக அழகாக வச்சுருக்கணும். நிறைய பேர் வெத்தலை சாப்பிட்ற பிரியர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. இந்த வெத்தலையை துப்பும்போது கொஞ்சம் வெளியே அங்கே குப்பையில் இங்கே துப்பி போட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்படியே நீட்டாக வச்சுருந்தீங்கன்னா உண்மையாக நல்லா இருக்கும். கண்டிப்பாக நல்லா இருக்கும். மக்களை புதுசாக கட்டுப்பட்ட சிடி பஸ் ஸ்டாண்ட். நேற்று வந்து நான் வீடியோ எடுக்கலை. சும்மா அப்படியே தனியாக அப்படியே போனேன். இப்போ மேலோட்டம் அது வீடியோ எடுப்பாங்க. இவ்வளோ குறுக்க மாட்டேன். பொறுமையாக மாறதில்லை.
சைடில் பூங்கன்லாம் வச்சு தண்ணி தொட்டிலாம் வச்சு நடக்கிறதுக்கு நடப்பாதை. நம்ம இப்போ தனியாக பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். இதுக்கு போகிறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு விருப்பம். எங்கே போனாலும் 12 மணிக்கு போய் சேர்ந்துக்குவோம். இந்த ரோட்டில் மாறுறது தான் பார்த்து மாறணும். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காங்கால பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது தானே, அதுக்குள்ளே நம்ம ப்ரோ போகிறோம். இப்போ அந்த ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டில் போய்ட்டு எங்கே உங்களுக்கு பஸ் எடுக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அங்கேருந்து எப்படி எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே போகலாம் என்ன மாதிரி. அது மட்டும் இல்லை, ஏர்போர்ட்டில் இருந்து நம்மளோட ஊருக்கு வரதுக்கு எத்தனை மணி பஸ் அதெல்லாம் அடுத்தடுத்த நான் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கீங்க தானே, வெளிநாட்டில் இந்த வாராக்கள் கூடுதலாக இந்த 60,000 ரூபா 70,000 ரூபா கொடுத்து பெரிய அமௌண்ட்டில் கொடுத்து புக்கிங் பண்ணுறதை விட அங்கேருந்து வரைக்கிலேயே நீங்கள் கொஞ்சம் பேர் தெரிஞ்சாக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா இந்த வேன் வச்சுக்கிறாக்கள் இந்த குரூப்ஸ் எல்லாம் கிடைக்கு. அப்படி தான் பெரியம்மா இருந்தால் அந்த நம்பரை உங்களுக்கு நான் அதில் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் இல்லை, அடுத்த வீடியோவில் ஏர்போர்ட் வீடியோவில் அடுத்திருக்கு, அதெல்லாம் கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் இதையும் பாருங்கள். இந்த ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் உள்ளே அப்படி சுற்றி பார்த்துட்டு வந்து அப்படியே இதோட நான் அந்த வீடியோவும் தனியார் பஸ் ஸ்டாண்ட் தனியார் பஸ் ஸ்டாண்ட் நம்ம இதில் வச்சு தான் வேறணும் நம்ம பார்த்து தலை வைக்கலாமோ. நேற்று இந்த ஃபுல்லாக இன்னும் ஃபுல்லாக சுற்றி பார்க்க காத்து. நேற்று கடையில் கறிமலை சோறு வாங்கி எடுத்தேன். பனிஷ் மடம் தான் நல்லது. உள்ள கறி 2 நாளையதா 3 நாளையதா அது தெரியல. அது ஒரு சாங்கத்தில் இருந்துச்சு உள்ள. நேற்றுலாம் பெருசாக பஸ்ஸுகள் ஓடலை. இன்றைக்கு தான் கொஞ்சம் ரோட்டா கிடக்கு. நேற்று வந்தேன்னா எதுனா கொழும்பாண்டுலாம் அப்படி செஞ்சுட்டு ஒத்துறீங்களா கிடக்கு. இது நம்மளை தனியார் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இப்போ இப்படி வந்து இருக்கலாம், மெத்ரோ வரலாம், ஜாலியாக இருந்து கொள்ளலாம். மரத்தில் என்ன மரத்தில் இல்லை, இந்த மாதிரி பார்த்துருக்கோம். எப்போதைக்கு இந்த அரளைப்பூ போட்டு போய் ஆனால் படத்துலாம் இருக்கிறது சரி. ஃபோனுகள், பேசியல், பேக்குகள், ஃபோனு கவனமாக பார்த்துக்கணும். ஃபோனை கையில் வச்சுருந்தா கை முடனா இருக்கு. ஃபோன் எங்கால பக்கம் போக முடியாது, அப்படி போகும். ஃபோனெல்லாம் எல்லாத்தையும் கவனம் வச்சுருந்தா சரிதான். பீக்கே போகிறோம் ஏன் போகிறோம். இந்த தண்ணி எவ்வளோ இதாக இருக்கு, பச்சை கலரில் பாசி பிடிச்சதாலையா? நீ டைலாக் அடிப்பையில் கொஞ்சம் இடத்துல ஒரு சின்ன மார்க்கெட் இருந்துச்சு.
தேங்காயில் என்ன இதில் ஒவ்வொரு தேங்காயும் 250 தேங்காய் கட்டும் பிள்ளைங்க ஒரு மொய்யேரி இலை பச்சை கட்டு அது கரெக்டாக அது ரயில்வே ஸ்டேஷன் இந்த வீடியோவை ப்ரோ தொடக்கத்துக்கும் கரைச்சிக்கும் ப்ரோ கொஞ்சம் பஞ்சு டயராக கடிச்சு வீடியோ முடிச்சிருப்பார். நம்ம இப்போ வீடியோ முடிப்போம். ப்ரோ கொஞ்சம் பஞ்சு டயராக கடிப்பார். அது ஒரு வருஷம் பார்த்தா ஏமாட்டு பார்த்து ஒரு மத்தியானம் 1:30 மணிக்கு அதை ஒன்று வாக்கு பொண்ணு போவோம். அது ஒரு மனத்தையும் கிடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி நமக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். வேற ஒரு வீடியோ சந்திப்போம். பாய். அது மட்டும் இல்லை, நான் அடுத்த போட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வீடியோ. அதில் வந்து முக்கியமான நிறைய இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வெளிநாட்டிலேருந்து வராக்கள் இருக்கீங்க தானே. வெளிநாட்டிலேருந்து வராக்கள் இந்த 70, 80,000, 1 லட்சம் கொடுத்து வராக்கள் இருக்கீங்க. உங்களுக்கு அதாவது குறைந்த செலவு 10,000 ரூபா 7,000 ரூபாய்க்கு முடிகிற மாதிரி 5,000 ரூபாய்க்கு முடிகிற மாதிரிலாம் பேண்ட் இருக்குது. அதை குரூப்லேயே போட்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பேண்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டில் போகிறதுக்கு ஊருக்குள்ளே போகிறதுக்கெல்லாம் ஸ்லோவாக இருக்கும். எல்லா இடம் போகிறதுக்கும் நாட்டில் எல்லா இடத்துக்கும் நிறைய வாகனங்கள் போகுது. ஆனால் சேஃபாக இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு வெரிஃபை பண்ணி போட்டு போனீங்கன்னா சரி. அதுக்காக நான் சொன்னோண்டு ஓடி போயிடுறதில்ல. வெரிஃபை பண்ணி போட்டு போங்க சரியா. அதுக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன்னா எல்லாத்தையும். ஓகே, பாய்.